எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவாராக. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எந்த சூழலில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும் சரி, உங்கள் இருளை எல்லாம் அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 1 ராஜாக்கள் 4:24 சொல்கிறது, சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது என்று சொல்லி, சுற்றிலும் எங்கும் சமாதானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை சுற்றிலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். உன் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். நீ எந்த இடத்தில் போகிறாயோ ஒரு சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு மங்களகரமான காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரதர், எல்லா சமாதானமும் இருதயத்தை விட்டு போச்சு. ஒரு காலத்தில் நாங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் சிரித்து சந்தோஷமாய் வாழ்ந்த குடும்பம், ஆனால் இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, நீங்கள் என்னென்ன காரியத்தை இழந்து போனீர்களோ, நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்பவும் உங்கள் வீட்டிலே கொடுத்து உங்களுக்கு சமாதானத்தினால் நிரப்பவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்தை ஊற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த சமாதானம் நமக்கு வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று பார்ப்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, யாருடைய வேதம்? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம், மிகுந்த சந்தோஷம் உண்டாம். இன்றைக்கு வேதத்தை சுமக்கிற நீங்களும் நானும் எத்தனை நேரம் வேதத்தை திறந்து வாசிக்கிறோம், எத்தனை நேரம் வேதத்தை தியானிக்கிறோம், எத்தனை நேரம் வேத வசனத்தை நம்புகிறோம்? சற்று கவனித்து பார்ப்போம். எத்தனையோ வேலைகள் உண்டு, எத்தனையோ அலுவல்கள் உண்டு, எத்தனையோ பிஸியான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வேதத்தை திறந்து வாசிப்பதற்கு நமக்கு நேரமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சில கிறிஸ்தவர்களுக்கு சபைக்கு வேதத்தை சுமந்து கொண்டு வருவதே ஒரு அவமானமாய், ஒரு வெட்கமாய் பார்க்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நேசிப்பதும் கர்த்தருடைய வார்த்தையை சுமப்பதும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் எதிர்காலத்திற்கும் அது சமாதானத்தை கொட்டி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. நீங்கள் இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சமாதானத்தை கர்த்தருடைய வேத வசனத்தின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சாலமோனை சுற்றிலும் சமாதானத்தை கட்டளையிட்டவர் என் பிள்ளைகளை சுற்றிலும் சமாதானத்தை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, மாத்திரமில்லாமல் உம்முடைய வேதத்தின் மூலமாய் கிடைக்கிற சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது. அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். காட் பிளஸ் யூ.